வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. எஸ், நம்மளுடைய பாரி அவர்கள் வந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஃப்ரம் ஹார்ட் எல்லாருக்குமே ஒரு சில அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் போது அந்த மகிழ்ச்சி வரதான் செய்யும். ஸோ விஜய் டிவியில் மகாநதி சீரியல் இணையத்தில் புழங்கும் ரசிகர்களை அதிகம் கொண்ட சீரியல் இல்லையா? உண்மைதான். இப்போ தான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சமீபத்தில் எஸ்எஸ் மியூசிக்கில் அந்த மகாநதி 500 எபிசோடு கொண்டாட்டத்தில் மகாநதி குழுவினரோட ரசிகர்கள் கலந்துரையாடிய நிகழ்வில் என்னுடைய எழுத்தையும் குறிப்பிட்டு பாராட்டி ஒரு ரசிகை சொல்லியிருந்தது மகிழ்வாக இருந்தது. அதாவது அந்த வீடியோவுமே அவர் கிளிப் கொடுத்துருந்தாரு. அதில் வந்து பாரி அவர்களுடைய எழுத்து வந்து மனசோடு அப்படியே இணைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய டைலாக்ஸ் வந்து க்ளோஸ் டு ஹார்ட். உண்மையுமே சொல்லணுன்னா, என்னதான் இந்த கதை வந்து பிரியாத்தம்பி அவர்களுடைய கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் உள்ள ஒரு சில எழுத்துக்கள் வந்து பாரி வந்து தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை இந்த கதையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாத உண்மை. அந்த ஆர்வக்கொள்ளாராக இருக்கட்டும், சின்ன சின்ன வார்த்தைகள் ஒவ்வொரு இடங்களையும் அவர் அந்த தமிழ் அழகாக வந்து பயன்படுத்தியிருப்பார். அது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறதுனா, ரிப்பீட்டடாக இல்லாமல் சலிப்பு ஏற்படுத்தாமல் அதை வந்து ஒரு யங்காகவும் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இணையத்தில் அதிகம் பயன்படுத்துகிற ஒரு சீரியல் அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக விமர்சனங்கள் அதிகமாக வரும். அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக கையாளணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடங்கள்லையுமே அவர் அதனுடைய விளக்கங்களையும் மறுபடியும் போஸ்ட் பண்ணி சொல்வார். அதனால் அந்த சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு அவர் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நிச்சயமாக பாரி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள். ஸோ கண்டிப்பாக அவர் பற்றி ஒரு இடத்துல பேசியிருக்கும்போது அவருக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரே ஒரு வாய்ஸ் கீழே கமெண்டில் உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டாங்க வச்சுங்களேன், அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் அப்படியே ஜாலியாக இருப்பேன். அது முன்னாடி இப்போலாம் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி பரவாயில்ல, நானும் நம்ம வயசு அப்படி தான் நடுறேன் அப்படின்னு விட்டுட்டு சும்மா சொன்னேங்க. உங்களுக்கே சலிப்பாக இருக்கும் நிறைய டைம் சொல்லி. ஆனால் ஆரம்ப நாட்களில் நிறையா சொல்லும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போ அதை நம்ம கடந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குங்கிறத கடந்து என்னுடைய வார்த்தைகள் நான் பேசுகிற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு அடுத்த ஒரு கட்டத்துக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை செய்யும்போது கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், அம்மா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ஒரு தடவை சொல்கிறது, அம்மா நேற்று செஞ்சுருந்தா பாரு அந்த சட்னி அப்படின்னு அது திரும்ப திரும்ப சொல்லும்போது அதனுடைய வேலை எவ்வளோவா இருந்தாலும் அதனுடைய மகிழ்வு அப்படின்னு இருக்கலாம், மனநிறைவு, அதெல்லாம் வேறு லெவல். அதை தான் நான் பாரியோட இந்த போஸ்ட்டில் பார்க்குறேன். எவ்வளவோ பேர் அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியில் தனக்குன்னு ஒரு ரசிகை எந்திரிச்சு பேசினது அவருக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். புரியுது லக்ஷ்மி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. சரி ரைட், வைக்கிட்டா ஸ்டேடியம்.